லைனையும் பிரித்து கடைசியாக எதில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸ் 2 கொடுத்துட்டாங்க. ஃபியூஸ் பாக்ஸில் வந்து அடியில் வர்ற ஒயர் வந்து பேட்டரிக்கு ரிட்டர்ன் போகிற சார்ஜ் ஒயர் கட் ஆகிருக்கு. இது போக ஸ்டார்டிங் ஃபியூஸ் அதாவது ஒயர் வந்து நல்லா மெல்ட் ஆகி போய் கிடக்கு. இது வந்து ஒயர் நல்லாயிருக்கு. இந்த ஒயர் கலரு நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஒயர் வந்து மெல்ட் ஆகி கருத்து போய் நிற்கி. இதில் இப்போ இந்த ஒயரை ஜாயின் பண்ணி சரியாக போச்சு, வேலை முடிஞ்சு. இதுக்கு ஒரு 2 நாளாக வண்டி நிற்கி. நானும் ஒயரை போட்டு பிரித்து எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒயரிங் கம்ப்ளைண்ட் அப்படின்றத பேட்ரி பக்கத்துலேயே தான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வருது. இது போக BS4 HET மாடல் அப்படின்னா கீழே இந்த லைனில் பிரச்சனை வருது, இந்த இடத்துல பிரச்சனை வருது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வண்டி 2 நாளாக நிற்கிது. அவசரம் வண்டி கேட்காங்க. ஃபுல் ஒர்க்கு முடித்து இந்த வண்டி கையில் விடணும். வண்டி சர்வீஸ் பண்ணி ஆயில் பார்த்து எடுத்து கையில் விட்டுருக்கோம். இது ஃபுல்லாமே ஃபிட் பண்ணணும். எல்லாத்தையும் பிரிச்சுருக்கோம். ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. சின்ன டிப்ஸு.